discrete distributions பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? discrete distributions அப்படின்னோடனே இங்கே 2008 2013 2017 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன்ஸுமே காமனாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து பெருசாக எந்த சேஞ்சும் இல்லைங்க. பைனாமியல், ரைட், பாய்சான் அண்ட் ஜாமெட்ரிக், இதுதான் காமனாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இதோட நெகட்டிவ் பைனாமியல் அப்படிங்கிறது 2008 ரெகுலேஷனுக்கு உண்டு. ஓகேங்களா? அது நம்ம உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேற ஒரு வீடியோவாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் 3 டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். பைனாமியல், பாய்சான் அண்ட் ஜாமெட்ரிக். ஓகேங்களா? இந்த பைனாமியல் அப்படின்னோடனே நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம நீங்கள் எங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எந்த இதாக இருந்தாலுமே டேபிள் போட்டு நம்மளுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருவோம். கரெக்டுங்களா? ஏன்னா டேபுலர் ஃபார்முலா நீங்கள் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அந்த கம்பேர் பண்ணி படிக்கிறதாகட்டும் இல்லை ரிசல்ட்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே வந்து இங்கே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அதில் மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன், வேரியன்ஸ், ரைட், இது வந்து டிஸ்க்ரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுனால ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். மீன், வேரியன்ஸ் அண்ட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? MGF, ரைட். இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. மேபி என்கிட்ட இருக்கிற போர்டு வந்து பெரிய சைஸ் போர்டு கிடையாது, ஸோ சின்ன போர்டு தான். அதனால் நான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக எழுதி காமிச்சிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப், ரைட், டேபிள் செட்டப் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? மீன், வேரியன்ஸ், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட ஆன்சர்ஸை உங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ரைட். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு NCX P பவர் எக்ஸ் Q பவர் n மைனஸ் எக்ஸ். ரைட். இங்கே எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 எக்ஸெட்ரா அப் டு n. ஓகேங்களா? ரைட். நான் ஒன்றொன்னா பைனாமியல், பாய்சான், ஜாமெட்ரிக்னு ஒன்றொன்னா உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இதுதான். ரைட். ஆனால் இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் பைனாமியல் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் தெரியுங்களா? அந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் x + a the whole power n அப்படின்னு போடுவோம் தெரியுங்களா? NC0 x பவர் n a பவர் 0 + NC1, ரைட். அந்த கான்செப்ட் தான் இது. ரைட். அந்த கான்செப்டில் தான் இது NCXன்னு இருக்கு. அந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷனோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? x + a the whole power n அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். NCX P பவர் எக்ஸ் Q பவர் n மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும், ப்ராபபிலிட்டின்னு இல்லை எந்த கான்செப்ட் எடுத்தாலுமே நம்ம வந்து ஒரு ஃபார்முலா எழுதுறோம்னா அந்த ஃபார்முலாவில் ஒவ்வொன்றும் என்னென்ன மீன் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த ஃபார்முலா மறக்காது. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போதும் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். இப்போது இது எழுதியாச்சு. இப்போது என்கிறது என்ன? என்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். அடுத்தது பிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ரைட். கியூங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். ரைட். அடுத்தது எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ். ரைட். நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ் அவுட் ஆஃப் n ட்ரையல்ஸ். உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸே n தான் இருக்கும். அந்த nல எவ்வளோ சக்ஸஸஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா? ரைட். இப்போது இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. nங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். மொத்தமாகவே அவ்வளோ 5 ட்ரையல்னா 5 ட்ரையல் தான், அதுக்கு மேலே கிடையாது. ரைட். எக்ஸுங்கிறதும் அதே நம்பர் தான். ஆனால் அந்த நம்பர் என்ன அப்படின்னா 5 ட்ரையலில் 2 சக்ஸஸ் கிடைச்சதா, 3 சக்ஸஸ் கிடைச்சதா, இல்லை 5மே சக்ஸஸா, இல்லை ஒன்றுமே சக்ஸஸ் இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸுங்கிறது பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சக்ஸஸ். ரைட். அடுத்தது பிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ், கியூங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1ன்னு சொல்லி. அப்போ P + Q ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். ஓகேங்களா? ரைட்.
பைனாமியல் எக்ஸ்பான்ஷனில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்ளம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு 3 டேட்டா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ரைட்? n, p, x. இது 3 தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா n, p. ஓகேங்களா? n, p. nங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், pங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக க்யூங்கிற வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? க்யூங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் தானே. ஸோ 1 - p போட்டிங்கன்னா உங்களுக்கு க்யூ கிடச்சிரும். ஓகே, இங்கே க்யூ வேணாலும் 1 - pன்னு எழுதிக்கோங்க. ஓகே, அப்போது எனக்கு சக்ஸஸ் தெரிஞ்சதுன்னா ஃபெயிலியர் கேல்குலேட் பண்ணிடணும். ஸோ ஒரு ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாக்குள்ளே இவ்வளோ டெப்த்தான கான்செப்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அது உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா தான் உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், ரைட்? அண்ட் மீன், வேரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெரைவ் பண்ணி காட்டியிருப்பாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறது. சப்போஸ் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் போட்டு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் டெரிவேஷன்ஸ் போட்டு காமிக்கிறேன். டெரிவேஷன்ஸ் வேண்டாங்க, எனக்கு ரிசல்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா மீனோட ரிசல்ட் வந்து NP, வேரியன்ஸோட ரிசல்ட் வந்து NPQ. மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து PE⁻t + Q the whole power n. PE⁻t + Q the whole power n. ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி t-க்கு 0 போட்டிங்கன்னா NP கிடைக்கும். ரெண்டாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி t-க்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x² - எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x the whole square. இதை நீங்கள் மறக்கவே கூடாதுங்க எப்போவுமே, ரைட்? மீன்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x, mxt மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ரைட்? ஸோ இதுதான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட செட்டு. NP மீன் தெரியணும், வேரியன்ஸ் தெரியணும், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரியணும். ஓகேங்களா, ரைட்? அண்ட் இங்கே B என்ன சொல்லியிருக்கோம்னு பாருங்கள், n, p, ரைட்? n, p அப்படிங்கும்போது இது ரெண்டும் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேராமீட்டர்ஸ் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? இப்போ NP தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் Q கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் X கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சக்ஸஸிவாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாய்சான் போகலாம். பாய்சானில் வந்து பாய்சான் இஸ் அ லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? பாய்சான் இஸ் த லிமிட்டிங் ஃபார்ம் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். என்ன லிமிட்டிங் ஃபார்ம் அப்படின்னா இங்கே வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் Pங்கிறத வந்து வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டியாக எடுத்துக்கிறாங்க, ரைட்? அண்ட் n வந்து வெரி வெரி லார்ஜ். ஓகேங்களா? ரெண்டும் அப்படியே உல்ட்டா. ஓகே, வெரி வெரி லார்ஜ். ஓகே, அப்படி இருந்தது அப்படின்னா இந்த n × p இருக்கு இல்லைங்களா, இது வந்து லாம்டாங்கிற ஒரு வேல்யூக்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ அப்படி கன்வர்ஜ் ஆகும்போது e⁻ λ x/x ஃபேக்டோரியல், இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இங்கே எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2 எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா, ரைட்? அப்போது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் n வரைக்கும் தான் இருக்கும். x வேரிஸ் ஃப்ரம் 0 to n. பட் இங்கே பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே n tends to infinity. வெரி லார்ஜ் அப்படின்னா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போகிறது தான் இது, ரைட்? இப்போ இதில் லாம்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? வேரியன்ஸும் என்ன அப்படின்னா லாம்டா. ஓகே, அப்போது மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா e⁻λ e⁻t - 1. e பவரில் இருக்குங்க, e⁻λ e⁻t - 1. இதுதான் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், ரைட்? ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீனும் வேரியன்ஸும் சேமாக இருக்குது அப்படின்னா அது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? கண்டினியூஸ் கேஸ்லையும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் இங்கே டிஸ்கிரீட்டில் இல்லை மீனும் வேரியன்ஸும் சேமாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே எக்ஸுங்கிறது என்ன? பாய்சான் ரேண்டம் வேரியபிள். அண்ட் இந்த எக்ஸும் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சக்ஸஸ் தான். ஓகேங்களா? எத்தனை சக்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ். அது 0வாக கூட இருக்கலாம். ஓகே, ரைட்? அப்போது எவ்வளோ சக்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. இதுதான் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம சிம்பிளாக முடிச்சிட்டோம். பைனாமியல் வந்து உங்களுக்கு நிறையா இருந்தது. இந்த P வெரி ஸ்மால் இதெல்லாம் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல்லேருந்து பாய்சான் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறக்கான ஐடியா அது. ஓகேங்களா? இப்போது ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்
ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது p q பவர் x மைனஸ் 1. ஓகேங்களா, p q பவர் x மைனஸ் 1 ஆர் q பவர் x மைனஸ் 1 p. அதாவது ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. நம்மளுக்கு ஹெட்டு கிடைக்கிறது தான் சக்ஸஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டாஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எப்போ ஹெட்டு கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் ட்ரையல்ஸை ஸ்டாப் பண்ணுவீங்க. ஓகேங்களா, நீங்கள் ட்ரையல்ஸை எப்போ ஸ்டாப் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும். இங்கே 1 2 3 எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. எக்ஸோட வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கு இல்லைங்களா, எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், அது நெகட்டிவில் வரும். நெகட்டிவில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கரெக்டுங்களா. அதனால் எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா தான் இங்கே 0. அதோட மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா ஃபெயிலியரே அக்கர் ஆகலைன்னு அர்த்தம், கரெக்டுங்களா. வெறும் பி மட்டும்தான் ஆன்சராக வரும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையல்லே எனக்கு சக்ஸஸ் கிடச்சிருந்துச்சுன்னு அர்த்தம். 2ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 2 போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையலில் எனக்கு ஃபெயிலியர் ஆகுது, செகண்ட் ட்ரையலில் சக்ஸஸ் கிடைக்கிது. ஓகே, எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ட்ரையலில் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது, தேர்ட் ட்ரையலில் சக்ஸஸ் வருது. புரிஞ்சுதுங்களா. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபெயிலியர். செகண்ட் டாஸ் பண்ணேன், நான் ஃபெயில். தேர்டு டாஸ் பண்ணுறேன், ஃபெயில், எக்ஸட்ரா. இப்படி ஃபெயில் ஆகி இதுக்கு நம்ம வந்து பாசிங் த எக்ஸாமினேஷன் கூட ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிகிரி அவார்டு ஆகாது. ரைட். ஓகே, நம்ம பாஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட் போய்கிட்டே இருக்கணும், கரெக்டுங்களா. அட்டெம்ப்ட் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுலேயும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. இப்போ கொரோனா டைமில் மேபி ஸ்லைட் சேஞ்சஸ் வந்திருக்கலாம். பட் எனிவே வி ஹாவ் டு அட்டெண்ட் த எக்ஸாம் ஃபார் பாசிங் த எக்ஸாமினேஷன், ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு நான் இப்போ அட்டெம்ட் பண்ணுறேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா ஃபெயில், அவ்வளோதான் ரிசல்ட்டு அப்படின்னு கிடையாது. அப்போ அடுத்த அட்டெம்ப்ட் நான் போகணும். அப்போ எப்போ உங்களோட அந்த அட்டெண்ட் பண்ணுற கண்டிஷன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சாதான் அது ஸ்டாப் ஆகும். ஓகே, ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு ரிப்பீட் த ப்ராசஸ் அப் டு பாசிங் த எக்ஸாமினேஷன், ரைட். அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரைட். நான் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பி. இல்லை எனக்கு செகண்ட் அட்டெம்ப்டில் தான் கிளியர் ஆகுதுன்னா q இன்ட்டு பி. தேர்ட் அட்டெம்ப்டில் தான் கிளியர் ஆகுதுன்னா q இன்ட்டு பி. அதை தான் வந்து இங்கே எக்ஸ் டைம்ஸ் ஃபெயில் ஆகுது. ஓகேங்களா, சாரி எக்ஸ் மைனஸ் 1 டைம், எக்ஸ்த்து டைம் வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். எக்ஸ் டைம் நம்ம அதாவது ஒரு 5வது தடவை நான் அட்டென்ட் பண்ணும்போது நான் பாஸ் ஆகிடுறேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 4 தடவை வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆகிருக்கு அப்படிங்கிறதா இந்த கான்செப்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ q பவர் x மைனஸ் 1 இன்ட்டு பி புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், ரைட். ஸோ இந்த மாதிரி கேஸ் வரும்போது தான் நீங்கள் வந்து ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இதோட மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/p, வேரியன்ஸ் வந்து q by p ஸ்கொயர், அண்ட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து p e பவர் t by 1 minus q e பவர் t. இதுதான் வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் p e பவர் t by 1 minus q e பவர் t, ரைட். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கான வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே டிரைவ் பண்ணுறது எல்லாமே உங்கள் சிலபஸில் இருக்குது. பட் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி போட்டு எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ அதுக்கான ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்து நான் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, ரைட். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேட்டாஸ் வேணும். ஒரு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் வேணும். இந்த டேட்டாஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, எனக்கு டிரைவ் பண்ணவே தெரியும், நான் டிரைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் டிரைவ் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ப்ராப்ளத்தில் கொண்டு போய் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கேஸ் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.